இஸ்ரவேல் தேசத்தினுடைய வரலாறு பக்கங்களுக்கு நேராக கடந்து போகலாம். தொடர்ந்து இஸ்ரவேல் தேசத்தில் யுத்தங்களுக்குரிய செய்திகளை நம்ம கேட்டுட்டே வரோம். அதற்கு முன்பு இஸ்ரேல் தேசத்தை குறித்து நான் ஏன் அறிந்து கொள்ள வேண்டும்? இஸ்ரவேலர்களுக்கும் அதாவது யூதர்களுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? பரிசுத்த வேதாகமத்திற்கும் அவர்களுக்கும் என்ன சம்பந்தம்? இது பல சமயங்களில் நமக்கு புரிவது இல்லை. ஸோ காட் மேட் அ கவர்னன்ட் வித் ஆப்ரஹாம். ஸோ அதை கர்த்தர் நிறைவேற்றினார். கடந்த வாரம் 2 வாரமாக நம்ம பார்த்தோம். பாஸ்ஓவர், பஸ்கா பண்டிகை, பேஷாக். ஸோ அந்த பண்டிகை எப்படி ஆசரிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். பாருங்க, இந்த பண்டிகையில் தான் ஆண்டவர் முதல்ல கேலண்டரையே கர்த்தர் மாற்றுகிறத நம்ம பார்க்கிறோம். அதாவது வருடத்தின் முதல் மாதம் அப்படின்னு சொல்லி அந்த மாதத்தை மாற்றுகிறத பார்த்தோம். அந்த மாதத்தினுடைய பெயர் என்ன? நிசான் மாதம், அல்லது ஆரம்ப காலத்தில் அதோடைய பெயர் என்ன? ஆபீப் மாதம். ஸோ பாபிலோனியர்கள் காலத்தில் தான் அந்த மாதம் நிசான் மாதம் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்க முடியும். அதற்கு முன்பு யாத்ராம் 13வது அதிகாரத்துல எல்லாம் நம்ம வாசிக்கும் பொழுது அதை பார்க்கும் பொழுது 13:4 வசனம், ஆபீப் மாதத்தின் இந்த நாளிலே நீங்கள் புறப்பட்டீர்கள். ஸோ ஆபீப் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதத்தை பார்க்கிறோம். ஸோ திஸ் பிகம்ஸ் த ஃபர்ஸ்ட் மந்த். அண்ட் அதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி, ஆண்டவர் ஒரு வேளை ஆதாம் ஏவாளை கர்த்தர் முதல்ல உருவாக்கி இருக்கும் பொழுது கேலண்டரை ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம் இல்லையா? எப்போ மனுஷனை கர்த்தர் உண்டாக்குனாரோ இதிலிருந்து இது முதல் வருஷம், முதல் நாள் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இல்லைனா நோவா காலத்துக்கு பிறகு, பெரிய ஜலப்பிரளயத்துக்கு பிறகு நோவா குடும்பம் தப்பிச்சு வந்ததுக்கு அப்புறம், அவங்க மீட்டு வந்ததுக்கு அப்புறம் தொடங்குற நாளை கர்த்தர் என்ன செஞ்சிருக்கலாம்? இது உங்களுக்கான முதல் மாசம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அப்படி எங்கேயுமே எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. ஆனால் இந்த எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேலர்கள் வெளியே வரும் பொழுது தான் ஆண்டவர் என்ன செய்கிறாங்க? அந்த கேலண்டரை மாற்றுறத நம்ம பார்க்குறோம். அப்போ அதுலேருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்ன? அதில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷாலிட்டி, அதில் இருக்கக்கூடிய உள்ளடங்கி இருக்கக்கூடிய சில ரகசியங்கள். ஸோ அந்த ரகசியம்தான் இந்த பைபிள் முழுக்க தொடர்றதை நம்ம பார்க்க முடியும். ஸோ ஆண்டவர் இந்த பண்டிகையை கர்த்தர் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். எப்படியெல்லாம் நீங்கள் அதை செலிப்ரேட் பண்ணணும், இந்த ஃபீஸ்ட்டை நீங்கள் எப்படி ஆசரிக்கணும், என்ன மாதிரி உடை அணிஞ்சிருக்கணும், எந்த பொசிஷனில் நின்று நீங்கள் அதை சாப்பிடணும், என்னென்னலாம் நீங்கள் சாப்பிடணும், அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்களுடைய உள்ளான அர்த்தம் என்ன, உங்கள் கசப்பான வாழ்க்கை, அடிமைத்தனத்தின் வாழ்க்கை, கர்த்தர் உங்களை அவருடைய பலத்த கரத்தினால வெளியே நியாய தீர்ப்பு செய்து மீட்டு கொண்டு வந்த அந்த நாட்கள், அது எல்லாத்தையும் நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் நினைவு கூறும்படி நீங்கள் இதை செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கிறோம். யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, உங்கள் பிள்ளைகள் இந்த ஆராதனையின் கருத்து என்ன என்று உங்களை கேட்டால். ஸோ நம்ம இந்த பண்டிகையில் பார்த்தோம், சில கேள்விகளை பிள்ளைகள் கேட்கணும். அந்த பிள்ளைகள் யாராக இருக்கணும்? அந்த குடும்பத்தினுடைய கடைசி ஜெனரேஷன் சில்ட்ரனாக இருக்கணும். ஸோ ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன் அந்த பஸ்கா பண்டிகையினுடைய முக்கியத்துவத்தை ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க? நீங்கள் கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அதாவது பழைய வாழ்க்கையிலிருந்து எப்படி கர்த்தர் எங்களை கானான் தேசத்திற்கு கொண்டு வந்தார் அப்படின்னு நம்ம வீடுகள்லையும் பிள்ளைகளை கேள்வி கேட்க வைத்து, பிள்ளைகளுடைய கேள்விகளுக்கு பெற்றோர் ஆண்டவரை குறித்ததான அந்த அறிமுகத்தை சிறு பிராயத்திலேருந்து கொடுப்பது அவசியம் அண்ட் முக்கியம். இல்லைன்னா பிள்ளைங்க ஒரு ஏஜ் வளர்ந்ததுக்கப்புறம் அன்னைக்கு உட்காந்து நான் உனக்கு கற்றுத்தரேன்னு சொல்லும்போது அந்த பிள்ளைங்களுக்கு அந்த ஆர்வமும் இருக்காது, அந்த கீழ்ப்படிதலும் நம்ம பார்க்க முடியாமல் போயிடும். ஆனால் யூதர்கள் அப்படி கிடையாது. சிறு பிராயத்திலிருந்தே, விவரம் தெரிஞ்ச நாட்கள்லேருந்தே அவங்களுடைய தோராவை கற்றுக் கொடுத்து, அவங்களுடைய பண்டிகைகளை குறித்து அவங்க நல்ல எஜுகேட் பண்ணி தான் அந்த பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க? அவங்க வளர்த்துறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த பாஸ்ஓவருடைய தொடர்ச்சியாக சில காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். அதில் முக்கியமாக ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். யாத்ராகம புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 18வது வசனம். முதலாம் மாதம் 14ஆம் தேதி சாயங்காலம் தொடங்கி மாதத்தின் 21ஆம் தேதி சாயங்காலம் வரைக்கும் புளிப்பில்லா அப்பம் புசிக்க கடவீர்கள். போதும். அப்போ இங்கே ஒரு டேட் ஒன்று இங்கே மென்ஷன் ஆயிருக்கு. அதாவது டேட் வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் டே 14, டே 21. யூதர்களுடைய நாள் எப்போ தொடங்கும், எப்போ முடியும்? நம்மளை மாதிரி 12 to 12 கிடையாது. அவங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்க? 6 PM to 6 PM. அதுதான் 1 டே கணக்கு. இப்போ 6 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அப்போ அவங்களுக்கு இப்போ அடுத்த நாள்
அப்போ சாயங்காலத்துல தொடங்கி அடுத்த நாள் சாயங்காலம் வரைக்கும் போறது தான் என்னது ஒரு நாள். நம்ம எப்படி தொடங்குறோம்? மிட் நைட் 12 AM அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி 11:59 PM வரைக்கும் இருக்கிறது தான் நம்மளுடைய ஒரு நாள் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். ஸோ இதை கணக்கு வச்சாதான் சில நாட்களும் சில குறித்த காலமும் நமக்கு புரியும். அப்போ இன்னைக்கு சில நாட்களை குறித்து நான் உங்களுக்கு சொல்லித்தர போறேன். அப்போ இந்த யாத்ராகம புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தை நீங்க படிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். 2வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கும் பொழுது சில முக்கியமான தேதிகளை நம்ம பார்க்கிறோம். ஸோ ஒரு ஆட்டுக்குட்டியை என்ன செய்யணும்? எத்தனாவது தேதி அவங்க செலக்ட் பண்ணணும்? அவங்க 10ஆம் தேதி அவங்க செலக்ட் பண்ணணும். அதை எத்தனாம் தேதி அவங்க அதை வெட்டுவாங்க? அதை 14th டே. அப்போ அந்த ஆட்டுக்குட்டி என்ன வயசா இருக்கணும்? 1 வயசா இருக்கணும். அது ஆணா இருக்கணும். அதுல என்ன இருக்கக்கூடாது? ஒரு பழுதற்றதா இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த ராத்திரியில தான் அது என்ன செய்வாங்க? அதை புசிப்பாங்க. அதை வீட்டுக்குள்ள வச்சு ஆசரிப்பாங்க. இது தேவாலயத்துக்கோ இல்லைன்னா ஜெப ஆலயங்களுக்கோ அவங்க போக மாட்டாங்க. அதை வீடுகளில் அவங்களுடைய உறவினர்கள் இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய நெய்பர்ஸ் என்ன செய்யலாம்? அவங்க இன்வைட் பண்ணி அவங்களோட அவங்க சேர்த்திக்கலாம். அவங்க குறைஞ்ச நபர் உள்ள குடும்பமாக இருந்தாங்கன்னா அவங்க செய்யலாம். ஸோ அதை இப்படி ஆசரிக்கணும் அப்படிங்கிறதா. அப்போ அந்த ஃபீஸ்டே எப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது? நைட்டு தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ அதனால நைட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு பெயர் என்ன சொல்கிறோம்? இரவு உணவு, அதாவது சப்பர், த டின்னர். அதனால தான் லாஸ்ட் சப்பர் அப்படின்னு கூட நம்ம ஏசு கிறிஸ்துவினுடைய பாஸ் ஓவர் டைமில் அந்த வார்த்தைகளை நம்ம பயன்படுத்துறத நம்ம பார்க்குறோம். அப்போ ஒரு மீல் இருக்கிறது அப்படிங்கிறத கடந்த 2 வாரத்துலையும் நம்ம பார்த்தோம். போன ஞாயிற்றுக்கிழமை எல்லாருமே இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலின் நாள் அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டாடி இருப்பீங்க. நீங்கள் நிச்சயமாக அதை அனுசரிச்சிருப்பீங்க. ஆனால் 1வது நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள் ரட்சிக்கப்பட்ட அப்போஸ்தலர்களுடைய காலத்தை அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு நீங்கள் புரட்டி பார்த்தீங்கன்னா அந்த நாட்களில் ஈஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை கிடையாது. அப்போது பழைய ஏற்பாட்டின் பாஸ் ஓவரை தான் அவங்க என்ன செய்தாங்க? ஆசரிச்சாங்க. ஸோ பாஸ் ஓவர் அப்படின்னு சொல்லி, பாஸ் ஓவர் கடந்து போகுதல், அதுதான் பாஸ் ஓவர். அதாவது எகிப்தியர்களுக்கு வந்த வாதை எதுவுமே இஸ்ரவேலர்களை தொடவே இல்லை, அதை கடந்து போகுதல். அதான் பேஷாக், பாஷாக் அப்படியெல்லாம் பல மொழிகளில் நம்ம சொல்கிறோம். ஆனால் ரோம கலாச்சாரம் வித்தியாசமாக இருந்தது. நிறைய தேவதைகளை வச்சுருந்தாங்க, விக்கிரக வழிபாடுகளில் இருந்தாங்க. அப்போது ஆரம்ப காலத்தில் பார்க்கும் பொழுது இவங்களுக்குள்ள நிறைய குற்றச்சாட்டுகள்லாம் இருந்தது. அப்போது என்ன செய்தாங்க? அவங்களுடைய ட்ரெடிஷனுக்கு யூதர்களுடைய பண்டிகைகளை சம்பந்தப்படுத்தி வைத்த ஒரு பேர் தான் இந்த ஈஸ்டர் அப்படின்னு சொல்லி பேர். ஸோ அப்படி தான் வந்ததே தவிர ஒரு பாகான் தெய்வத்தை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக தான் இருக்குதே தவிர அது ஈஸ்டர் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு கிறிஸ்டியன் டினாமினேஷன்ல இருந்தோ இல்லை அப்படி ஒரு பேரோ வந்ததாக அர்த்தம் கிடையாது. பாஸ் ஓவர் தான் ஐடென்டிஃபை பண்ணப்பட்டிருந்தது. அப்படியே பாஸ் ஓவர்னு வந்திருந்தா இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் யூதர்கள் நினைச்சிருப்பாங்க, என்னடா இது நம்ம கொண்டாடுற அதே பாஸ் ஓவரை உலகம் முழுவதும் பாஸ் ஓவர் ஃபெஸ்டிவல்னு இன்னைக்கு கொண்டாடுறாங்களே அப்படின்னு அவங்க யோசிச்சிருப்பாங்க. ஈஸ்டர்னு வேர்டு மாறின உடனே அது காலப்போக்கில் அது ஒரு பெரிய வித்தியாசமாயிருச்சு. யூதர்கள் தனியாக ஒரு பண்டிகையும் கிறிஸ்தவர்கள் கொண்டாடுவதற்கு பெயர் ஈஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பிளவே வந்துருச்சு. அப்போ இன்னைக்கு வரைக்கும் யூதர்களுக்கு என்ன தெரியாது? அவங்க எப்படி அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியை அவங்க நினைவு கூறுறாங்களோ, இங்கே பஸ்கா தேவ ஆட்டுக்குட்டியாக அந்த இடத்துல இருப்பவர் யார்? இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து வேற யாரும் கிடையாது, நம்ம தேடிட்டு இருக்கிற அந்த மேசியா தான் அப்படிங்கிற அந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன். சரி, இன்னைக்கு இந்த பாஸ் ஓவர் பீரியட் 7 நாட்கள் நம்ம படித்தோம் இல்லையா? 14ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி, அந்த 7 days. அதை நம்ம என்ன சொல்கிறோன்னா பாஸ் ஓவர் வீக், பாஸ் ஓவர் வாரம், பஸ்கா வாரம் அப்படின்னு சொல்லலாம். இந்த வாரத்தில் 3 விதமான பண்டிகைகள். ஒன்று பஸ்கா, அடுத்தது புளிப்பில்லா அப்ப பண்டிகை, 3வது முதற் பலன், the first fruits. So the feast of Passover, the feast of unleavened bread and the feast of first fruits. இந்த 3ஐயும் இயேசு கிறிஸ்து நிறைவேற்றினாரா? இயேசுதான் அந்த ஆட்டுக்குட்டி அப்படின்னு நம்ம சொல்றோமே, அது பெர்ஃபெக்டா ஃபுல்ஃபில் ஆச்சா அப்படின்னு பார்த்தாக்கா, so today we are going to learn about the resurrection of our King Jesus Christ. இது ஏதோ கற்பனை கதை அல்ல, this is an historic reality. இது வரலாற்று பக்கங்களிலே நடந்த ஒரு சம்பவம். இன்றைக்கு பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் டோட்டலாக நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த பஸ்கா பண்டிகை இஸ்ரவேலர்கள் ஆசரிப்பது ஒரு மாடல்,
ஒரு ஆட்டுக்குட்டியை வைத்து அவங்க என்ன செய்றாங்க, ஒரு மாடல். ஆனா அதுவே இயேசு கிறிஸ்துவினுடைய காலகட்டங்கள்ல அதே தேதியில அவர் தன்னை பலியாக கொடுத்து அதை சிலுவையிலே நிறைவேற்றினார், அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது அப்படிங்கிற வேகமாக இருக்கக்கூடிய ஒரு சின்ன கண்ணோட்டத்தை நம்ம பார்க்க முடியும். அதற்கு நம்ம வாசிக்கிற போற பகுதி என்னன்னா, ரெண்டாவது, the date is very important. தேதி ரொம்ப ரொம்ப முக்கியம். உதாரணமாக பார்க்கும் பொழுது என்னாகம புஸ்தகம் 9வது அதிகாரம், என்னாகமம் 9வது அதிகாரம் இந்த 2லிருந்து வாசிச்சு பாருங்களேன். குறித்த காலத்தில் இஸ்ரவேல் புத்திரர் பஸ்காவை ஆசரிக்க கடவர்கள். இந்த மாதம் 14ஆம் தேதி அந்தி நேரமான வேலையாகிய குறித்த காலத்தில் அதை ஆசரிக்க கடவீர்கள். இப்படியே வாசிக்கும் போது பாத்தீங்கன்னா குறித்த காலம்னு இருக்கும், மென்ஷன் பண்ணியிருக்கும், ஸ்ட்ராங்கா மென்ஷன் பண்ணியிருக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்? வேற வேற டேட்ல எல்லாம் என்ன செய்ய முடியாது, நீங்க செலிப்ரேட் பண்ண முடியாது. அதே போல 28ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசிங்க. 28, 16. அதுலயே 1ஆம் மாதம் 14ஆம் தேதி கர்த்தருக்கு உரிய பஸ்கா. 1ஆம் மாதம்ங்கிறது என்னது? ஆபீப் மாதம் 14ஆம் தேதி. அது மனிதர்களுடைய பஸ்கா அல்ல, கர்த்தருடைய பஸ்கா. ஸோ ஃபெஸ்டிவல்ஸே ஆண்டவருக்காக தான் அவங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க. இட் இஸ் காட் ஆர்டைன்ட் டேஸ் அப்படின்னு சொல்லலாம். 7 அப்பாயிண்டட் டேஸ் ஆஃப் காட், த 7 அப்பாயிண்டட் டேஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த 7 நாட்களை பல கண்ணோட்டத்தில் நம்மளால கனெக்ட் பண்ணியும் பார்க்க முடியும். அடுத்தது உபாகம புஸ்தகம் 16ஆம் அதிகாரம், உபாகமம் 16 முதல் வசனத்தை வாசிங்க. ஆபிப் மாதத்தை கவனித்திருந்து அதில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்க கடவாய். அப்ப எதை நீ கவனி, மிஸ் பண்ணாத. அடுத்த மாசம் இல்ல அதுக்கு அடுத்த மாசம் கூட நான் செலிப்ரேட் பண்ணலாம்னு என்ன பண்ண முடியாது. இந்த மாசம் அக்டோபர், அடுத்த மாசம் நவம்பர், இந்த மாசம் ஆகஸ்ட்னு நம்ம செலிப்ரேட் பண்ண முடியாது. ஆபீப் மாதத்துல 14ஆம் தேதி தான் பஸ்கா. அது எத்தனை ஜெனரேஷன் ஆனாலும் அந்த டேட் என்ன ஆகாது, மாறவே மாறாது. இப்போ நம்ம அது என்ன சீசன்ங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அது என்ன சீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்ப்ரிங் சீசன். அப்போது வின்டர் சீசன் முடித்து ஆரம்பிக்கிற அந்த காலம் பேர் தான் அந்த வசந்த காலம், அந்த ஸ்ப்ரிங் சீசன். அந்த வின்டர் சீசனில் எப்படி இருக்குமா, அந்த தேசம் முழுக்க ஒரு டல்லாக இருக்கும். அதாவது எல்லா இலைகளும் கீழே விழுந்து பூமி முழுவதும் வறண்ட பூமி போல பச்சை பசேன்னு இருக்காது. அதுக்கு பதிலாக எப்படி இருக்கும், காஞ்சு போய் வறண்டு போய் அந்த பனி விழுந்து அப்படி இருக்கக்கூடிய அந்த சீசன், அதுதான் வின்டர் சீசன். ஸோ வின்டர் சீசனில் எப்படி இருக்கும், ஒரு கலர்ஃபுல் பார்க்க முடியாது. அந்த சமயத்தில் எந்த ஒரு ஹார்வெஸ்ட்டும் கிடையாது, அறுவடை கிடையாது, எந்த விளைச்சல் கிடையாது, எந்த பயிர் நிலங்களும் காலியாக இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட பார்த்தா அது ஒரு வறண்ட பூமி போல, செத்த பூமியை போல காணப்படுமா. அப்போ அடுத்ததா இந்த வின்டர் சீசனை தொடர்ச்சியா வரக்கூடிய சீசன் தான் ஸ்ப்ரிங் சீசன். அப்போ இந்த ஸ்ப்ரிங் சீசன்ல என்ன ஆகுது, திடீர்னு பூமிக்குள்ள இருந்து செத்து போச்சுன்னு நினைக்கிற அந்த பூமியிலிருந்து அப்போ பயிர்கள்லாம் என்ன ஆகுது, முளைச்சு வெளியில வருது. அப்போ உயிரடையுது. அந்த பூமிக்கு என்ன கிடைக்குதுங்க, உயிர் கிடைக்குது. அப்போ ஸ்ப்ரிங் சீசன்ல அழகா விளைச்சல் வரும்பொழுது அந்த விளைச்சல்ல இருக்கக்கூடிய அந்த முதற் பலனை வெட்டி கொண்டு வந்து யார்கிட்ட கொடுக்குறாங்க, ஆசாரியன் கையில கொடுக்குறாங்க. அப்ப இந்த பாஸ்ஓவர் அப்படிங்கிற இந்த பண்டிகையே இந்த ஸ்ப்ரிங் சீசன்ல கொண்டாடுற ஒரு பண்டிகை தான். ஸோ இந்த சீசன் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்ப்ரிங் சீசன்ல கொண்டாடுறாங்க. இப்போ இதை மனசுல வச்சுக்கிட்டு ஒரு பகுதியை நம்ம வாசிக்க போறோம், முக்கியமான பகுதி. லேவியராகமம் 23ஆம் அதிகாரம். லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 1ஆம் மாதம் 14ஆம் தேதி அந்தி நேரமாகிற வேளையிலே கர்த்தரின் பஸ்கா பண்டிகையும், அந்த மாதம் 15ஆம் தேதியிலே கர்த்தருக்கு புளிப்பில்லா அப்ப பண்டிகையுமாய் இருக்கும். இப்ப பாருங்க, நம்ம பல புக்ஸ்ல படிச்சுட்டோம் இல்லையா? யாத்ராமில் படிச்சாச்சு, உபாகமம்ல படிச்சாச்சு, இப்ப லேவியராகமத்திலையும். ஏன்னா இந்த அதிகாரம் தான் அந்த ஃபீஸ்ட்டை பற்றி சொல்லக்கூடிய. பாருங்க, இந்த பகுதி புரிஞ்சுதுன்னா பைபிள் நமக்கு ஒரு அளவுக்கு இதுதான் கான்செப்டுங்கிறது ரொம்ப அழகாவே புரியும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன படித்தோம், த ஃபர்ஸ்ட் மந்த் 14th டே, அந்தி நேரமாகிற வேளையில தான் கர்த்தருடைய பஸ்கா. ஸோ அந்தி, இப்போ சாயங்காலம் ஆயாச்சு. 6வது வசனத்தில் பார்த்தோம், அது எத்தனாம் தேதி மறுபடியும் சொல்லப்படுகிறது, புளிப்பில்லா அப்ப பண்டிகை 14ஆம் தேதி. ஸோ எத்தனை நாள் அதை ஆசரிக்கணும், 7 days.
அப்படியா? 7வது வசனத்துல இருந்து வேகமாய் கொஞ்சம் வாசிக்கலாம். முதலாம் நாள் உங்களுக்கு பரிசுத்தமான சபை கூடுதல், அதிலே சாதாரணமான யாதொரு வேலையையும் செய்ய வேண்டாம். 7 நாளும் கர்த்தருக்கு தகன பலியிட வேண்டும். இப்ப இந்த ஃபர்ஸ்ட் ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க. 7வது வசனத்துல பார்க்கும் பொழுது அங்க ஒரு பரிசுத்தமான சபை கூடுதல் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. இப்ப சபை கூடுதல் எப்ப இருக்கும் அப்படின்னு சொன்னா, யூதர்களுக்கு சனிக்கிழமை, அதான் சபாத் அப்படின்னு சொல்லுவாங்க. சாட்டர்டே தான் அவங்களுடைய ஓய்வு நாள். நமக்கு எப்போ ஓய்வு நாள்? சண்டே. இப்ப அதெல்லாம் தான் இன்னைக்கு நம்ம மேட்ச் பண்ணி பார்க்க போறோம். அதுல அவங்க ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க. 8வது வசனம், 7 நாளும் கர்த்தருக்கு தகன பலியிட வேண்டும், 7ஆம் நாள் பரிசுத்தமான சபை கூடுதல். அப்போ இங்க அடுத்தது இன்னொரு சாபத் வந்துருச்சு. அப்ப இப்போ ஏற்கனவே ஒரு ஓய்வு நாள் போயிருச்சு, அடுத்த ஒரு ஓய்வு நாள் இங்க வருது. ஞாபகம் வச்சுக்கோங்க. அதிலே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது என்று சொல் என்றார். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்தில் நீங்கள் போய் சேர்ந்து அதன் வெள்ளாமையை அறுக்கும்போது உங்கள் அறுப்பின் முதற் பலனாகிய ஒரு கதிர்கட்டை ஆசாரியனிடத்தில் கொண்டு வர கடவீர்கள். இப்போ இது எப்ப கொண்டு வரணும்? ஃபர்ஸ்ட் ஒரு ஓய்வு நாள் போயிருச்சு, அப்புறம் பஸ்கா பண்டிகையுடைய 7 நாள், அந்த 7வது நாள் இன்னொரு பஸ்கா பண்டிகை வருது. தட் இஸ் வெரி ஸ்பெஷல். அந்த பஸ்கா பண்டிகை இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இன்னும் உங்களுக்கு ஒரு தேசத்தை நான் இன்னும் கொடுக்கல, ஆனா உங்களுக்கு ஒரு தேசத்துக்கு நான் கொடுப்பேன். நீங்க ஒரு தேசத்துக்கு நீங்க போவீங்க, அங்க போய் உங்களுடைய நிலத்துல நீங்க விதைச்சு அது பயிர் நிலங்களா நீங்க உழுது அந்த பயிரை எடுக்கும்போது, அதுல அறுக்கும்போது அந்த ஹார்வெஸ்ட் டைம், இதெல்லாமே நடக்கிறது எந்த சீசன்? நான் சொன்னேன் ஸ்ப்ரிங் சீசன். அப்படி இருக்கும்போது அந்த முதற் பலனை நீங்க என்ன செய்யணும்? ஒரு கதிர்கட்டை தூக்கிட்டு வந்து யார் கையில கொடுக்கணும்? ஆசாரியனுடைய கையில கொடுக்கணும். அடுத்ததுதான் இனி இம்பார்ட்டன்டான வசனங்கள் 11ல இருந்து. உங்களுக்காக அது அங்கீகரிக்கப்படும்படி ஆசாரியன் அந்த கதிர்கட்டை ஓய்வு நாளுக்கு மறுநாளில் கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்ட வேண்டும். இப்ப இது எந்த டேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வசனத்தின்படி அது எந்த டேன்னு? வெரி குட், சண்டே. ஏன்னு கேட்டா, ஆசாரியன் அந்த கதிர்கட்டை எந்த நாள்ல அவரு கொண்டு போய் அந்த மேல கொண்டு போய் காட்டுவாரு? ஓய்வு நாளுக்கு அடுத்த நாள். ஓய்வு நாளுங்கிறது யூதர்களுக்கு எந்த நாள்? சாட்டர்டே. அப்போ இது என்னைக்கு நடக்க போகுது? சண்டே. இதெல்லாம் ஞாபகம் வச்சோம்னா புதிய ஏற்பாடு நமக்கு ரொம்ப ஈஸியா புரிஞ்சிடும். அப்போ ஓய்வு நாளுக்கு மறுநாள். இந்த ஓய்வு நாள் இங்க சொல்றது என்னன்னா, பஸ்கா பண்டிகையோட தொடர்ச்சியா வரக்கூடிய அந்த ஓய்வு நாளுக்கு அடுத்த நாள். ஏற்கனவே ஒரு ஓய்வு நாள் வந்தது, ஆனா இந்த வசனத்தினுடைய கண்டினியூஷன்ல என்ன வருது? ஒரு ஸ்பெஷல் பாஸ் ஓவர், ஒரு டே, ஒரு ஸ்பெஷல் சபத், அதுக்கப்புறம் வரக்கூடிய ஒரு மறுநாள். அந்த மறுநாள்ல தான் என்ன செய்யணும்? அதை கொண்டு வந்து கர்த்தருடைய சமூகத்துல பிடிச்சு அசைவாட்டுவார். அசைவாட்டும் பொழுது இதனுடைய கருத்து என்ன வேதத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னன்னா, அந்த முழு விளைச்சலும், அந்த ஒரு விளைச்சல், அந்த முதல் ஒரு பங்கை கொண்டு வந்து ஆசாரியன் கையில கொடுக்கும்போது, அதை கர்த்தருடைய சமூகத்துல நின்று அதை அசைவாட்டும் போது மீதி இருக்கிற எல்லா விளைச்சலும் என்ன ஆகுதான்? பரிசுத்தமாக்கப்படுது. அதுதான் அதோடைய அர்த்தம். ஸோ இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதங்களையும், ஆண்டவருக்காக சந்தோஷமா கொண்டு வந்து அந்த முதற் பலனை, என்னுடைய கைகளை கர்த்தர் ஆசீர்வதிச்சிங்க, என்னுடைய வேலையை கர்த்தர் ஆசீர்வதிச்சிங்கன்னு சொல்லி அவர் கொடுக்கறது தான் நம்முடைய சம்பாத்தியத்துல ஒரு பலனை அவர் சமூகத்துல வைக்கும்போது, மீதி இருக்கிற அத்தனையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அவர் வச்சுக்க போறதில்ல, எல்லாமே நமக்கு தான் அவர் என்ன செய்யறாரு? திரும்ப கொடுக்கிறார். அப்போ அடுத்தது 12வது வசனம், நீங்கள் அந்த கதிர்கட்டை அசைவாட்டும் நாளில் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக ஒரு வயதான பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியையும், கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலியாக ஒரு மரக்காலிலே 10 பங்கானதும் எண்ணெயிலே பிசைந்ததுமான மெல்லிய மாவாகிய போஜன பலியையும், திராட்சை பழ ரசத்திலே கார்படியாகிய பான பலியையும் செலுத்த கடவீர்கள். இப்ப இதெல்லாம் எங்க ஆரம்பிக்குதுன்னா 5வது வசனத்துல ஆரம்பிக்குது. அதாவது பஸ்கா பண்டிகை பற்றி ஆண்டவர் சொல்லிட்டே வரும்போது சொல்லிட்டு வர்றார். பஸ்கா பண்டிகை இப்படி கொண்டாடணும், அப்போ ஒரு ஓய்வு நாள் வரும், அப்புறம் 7 நாள் உங்களுக்கு புளிப்பில்லா அப்ப பண்டிகை, அதுக்கப்புறம் ஒரு ஓய்வு நாள் வருது. அந்த ஓய்வு நாளுக்கு அடுத்த நாள்ல என்ன செய்யணும்? நீங்க உங்க கதிர்கட்டை கொண்டு வந்து ஆசாரியன் கிட்ட கொடுக்கும். அப்ப அது வருஷம் முழுக்க நடக்கிறது கிடையாது, வருஷத்துல ஒரு தடவை நடக்கிறது. அதுவும் ஸ்ப்ரிங் சீசனை பத்தி பேசக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அதிகாரம்.
இப்போ இந்த அதிகாரத்தை நம்ம மனசுல வச்சுக்கிட்டு இப்போ என்ன செய்ய போறோம், நம்ம புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய காலத்தை பார்க்க போறோம். அப்போ புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம், இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் ஒரு பர்ஃபெக்ட் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் பாஸ் ஓவர் செலிப்ரேஷனா இருந்தது இல்லையா? அப்போ நம்ம இங்க பார்க்கிறோம், இப்போ இயேசு கிறிஸ்துவ தான் நம்ம என்ன சொல்றோம், ஹி இஸ் a perfect Passover lamb. அப்படிதான் என்ன சொல்றாரு யோவான் 1வது அதிகாரத்துல, இந்த உலகத்தின் பாவங்களை எல்லாம் சுமந்து தீர்க்க வந்திருக்கக்கூடிய தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லும் போதே அது எந்த வார்த்தையுடைய பதம், அவர்தான் அடிக்கப்பட போகிற பஸ்கா ஆட்டுக்குட்டி அப்படிங்கிறத யோவான் சொல்றத, நம்ம யோவான் ஸ்நானன் சொல்றத நம்ம அங்க பார்க்கிறோம். இப்போ இவர் கரெக்டா இவர் இருந்தாரா அப்படின்னு பார்த்தா, இப்போ அதே நிசான் மாதத்துல 2, 3, 4 காஸ்பல்ஸ்லயும் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போன அந்த கடைசி வாரத்தை தான் அதிகமாக மையப்படுத்தி என்ன செஞ்சிருக்கிறாங்க, எழுதியிருக்கிறாங்க. ஆனா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமான டீட்டெயிலை கொடுத்திருக்கிறாங்க. இப்போ மத்தேயு எடுத்துக்கிட்டிங்கன்னா, மத்தேயு யூதர்களுக்கு புரியணும், இயேசுதான் இந்த தாவீதின் வம்சத்துல வந்த நமக்காக வெளிப்பட்ட நம்முடைய மேசியா, அவர்தான் நம்முடைய ராஜா, அந்த ராஜா பாரு இப்படி வந்திருக்கிறாரு அப்படிங்கிற கண்ணோட்டத்துல சில காரியங்களை எழுதியிருக்கிறார். யோவான் சில குறிப்புகளை கொடுத்திருக்கிறார், மார்க் ஒரு சில குறிப்புகளை கொடுத்திருக்கிறார். ரொம்ப எவிடென்ஷியல் ப்ரூஃபா ஒரு டாக்டரா இருந்து லூக் என்ன செய்யறாரு, அவருடைய பங்குக்கும் அவர் சில காரியங்களை கொடுத்துருக்காரு. அப்போ ஒரு கனெக்டிவிட்டி நமக்கு தெரியணும். அப்போ அந்த வசனங்களை கரெக்டா நம்ம அழகா சேனலைஸ் பண்ணும்போது எப்படி இந்த 10, 14, 7 அந்த ஓய்வு நாள், ஓய்வுக்கு மறுநாள் இது எல்லாத்தையும் இயேசுவானவர் ஃபுல்ஃபில் பண்ணாரு அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கொள்ள முடியும். இப்போ இயேசு கிறிஸ்துவை நம்ம பார்க்கும் பொழுது பார்த்தா, அதாவது அவர் வரும் பொழுது ஒரு 2 முக்கியமான ஒரு பகுதியை நம்ம பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து கப்பர்நகூம்ல ஊழியம் செய்து அந்த மரணத்தின் கடைசி நாட்கள்ல கப்பர்நகூமை விடுறார். விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யறாருன்னா, பரிசுத்த நகரமாகிய எருசலேம் கிட்டக்க வர ஆரம்பிக்கிறார். அப்ப எருசலேமை நோக்கி அவர் வர்ற நாட்கள்ல இருந்து நம்ம என்ன செய்யறோம்னா, அதை ஒரு கணக்குல எடுக்கிறோம். அப்ப கணக்குல எடுக்கும் பொழுது பார்க்கும்போது அதை மார்க் ரொம்ப அழகா சொல்லுவாரு. அவர் ஒலிவ மலையிலிருந்து இறங்கி எருசலேம்ல இருந்து அவர் என்ன செய்தாராம், அவர் கடந்து அவர் உள்ள வருகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதுதான் அந்த முதல் ஓய்வு நாள். அதுதான் எதை சொல்றோம், நிசான் மாதம் 9ஆம் தேதி. இப்ப எதை வச்சு நம்ம கால்குலேட் பண்றோம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அப்ப அந்த சமயத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்திற்கு முன்பு நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். அதாவது மத்தேயு 26ஆம் அதிகாரம் 6லிருந்து 13 வசனங்களை நம்ம வாசிக்கும் போது அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பகுதி தான். இயேசு கிறிஸ்து மரணத்திற்கு முன்பாக ஒரு கால்ல விலையேற பெற்ற ஒரு தைலத்தை கொண்டு வந்து ஊற்றுனதை நம்ம என்ன செய்யறோம், பார்க்க முடியும். பாருங்க, 26ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது நம்ம வாசிக்கிறோம், ஒரு ஸ்திரீ விலையேற பெற்றதை கொண்டு வந்து பாருங்க, 6வது வசனத்தை வாசிங்க. இயேசு பெத்தானியாவில் குஷ்டரோகியாயிருந்த சீமோன் வீட்டில் இருக்கையில். இயேசு கிறிஸ்து இன்னும் அடிக்கப்பட போல அதுக்கு முன்னாடி நடக்கிற ஒரு சம்பவம். அப்போ அங்க என்ன நடக்குது, ஒரு குஷ்டரோகி வீடு, அந்த வீட்டு ஓனர் பேர் என்னங்க, சீமோன். அந்த வீட்டில் இருக்கிறாரு. அங்க ஒரு ஸ்திரீ வராங்க, விலையேற பெற்ற பரிமள தைலம் உள்ள ஒரு வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அவர் போஜனத்துல இருக்கும்போது அந்த தைலத்தை என்ன செஞ்சாங்க, அதை உடைச்சு அவர் மேல ஊற்றி அபிஷேகம் பண்ணுகிறார். அதே கம்யூனியன்ல உட்காரும் போது இயேசு கிறிஸ்து சீஷர்களுடைய கால்களை கழுவி ஆயத்தப்படுத்துகிறார். அப்ப இங்க இயேசு கிறிஸ்து ஆயத்தப்படுகிறார். எதற்கு ஆயத்தப்படுகிறார் அப்படின்னா, தன்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க போறார். அப்ப அந்த மரணத்தை நோக்கி அவர் போறார், சிலுவையை நோக்கி போறார். அப்ப அங்க ஒண்ணு நடக்குது. அத குறை சொன்னது யாருன்னு தெரியுமா? இவ்வளோ ரூபாய போய் எவனாவது வேஸ்ட் பண்ணுவானா, இந்த செலவு எதுக்கு வேஸ்ட் அப்படின்னு சொன்னது யாருங்க? அந்த சீஷன் பேர் என்னங்க? யூதாஸ். ஏன்னா யூதாஸ் தான் ஒரு ட்ரெஷரர் இல்லையா? அவர் நினச்சிருக்கலாம், ஒருவேளை தேவனுடைய ராஜ்யத்திலையும் நானே தான் என்னவா இருக்க போறேன், இதே போஸ்ட் தான் எனக்கு கண்டினியூ ஆகும் போல, நானே தான் ட்ரெஷரரா இருப்போம் போல அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். அப்போ தரித்திரரை பற்றி பேசுறாரு. ஆண்டவர் சொல்றாரு, இந்த எங்கெல்லாம் இந்த சுவிசேஷம் உலகத்துல பிரசங்கிக்கப்படுமோ அங்கெல்லாம் இந்த ஸ்திரீயை பற்றியும்
நினைக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு. சரி, இது எப்ப நடந்தது அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஒரு முக்கியமான ஒரு க்ளூ நமக்கு யார் கொடுக்குறா அப்படின்னு சொன்னா யோவான் தான் கொடுக்கிறார். யோவான் 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை எடுத்துக்கலாம். யோவான் 12 முதல் வசனம். பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசர் இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். இப்போ நீங்க சொல்லுங்க, பஸ்கா பண்டிகை என்னைக்குங்க? 14 ஓகேவா? இப்ப 6 நாளைக்கு முன்னாடினா அன்னைக்கு என்ன டேட்டு? 8. அப்ப டே 8. இன்னும் எருசலேமுக்குள்ள அவர் என்ன செய்யல, வரல. அந்த 10ஆம் தேதி எதுக்கு இம்பார்ட்டன்ட்டுங்க? சோஸ் பண்றதுக்கு. அப்ப பாருங்க, பஸ்கா பண்டிகைக்கு இன்னும் 6 நாள். ஸோ 8ஆவது நாள். அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, முன்னே இயேசு தாம் மரணத்து எங்க பெத்தானியால இருக்கிறார். அதே தான் நம்மளும் இங்க பார்க்கிறோம். மத்தேயு 26ல நம்ம பார்க்கும் பொழுது இயேசு பெத்தானியாவுக்கு வரார். அப்போ பாருங்க, அது ஒரு பண்டிகை சமயம் அப்படிங்கிறதையும் நம்ம அந்த முந்தின வசனங்களை எல்லாம் பார்க்கிறோம். கலகம் உண்டாகாதபடிக்கு பண்டிகையிலே அப்படி செய்யலாகாது. ஏன்னா மத்தேயு 26 2வது வசனம் சொல்லுது, 2 நாளைக்கு பின்பு பஸ்கா பண்டிகை வரும் என்று அறிவீர்கள். அந்த வாரமே அவங்களோட வாரம் என்னதான், ஒரு பஸ்கா வாரம், பஸ்கா வீக் வரப்போகுது அப்படிங்கிறது தெரியுது. அடுத்தது 2வது வசனத்துக்கு வாங்க. அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். அன்னைக்கு என்ன டேன்னு தெரியுமா? 8ஆ 9ஆ? டின்னர்ல இருக்காரு. ஸோ டின்னர்னாலே என்ன ஆயிடுச்சு, 6 PM தாண்டிருச்சு. இதுதான் நீங்க இந்த யூதர்களுடைய டைம் கால்குலேஷனை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ 6 PM to 6 PM தான் உங்களுக்கு 1 டே. சரியா? அப்போ அடுத்த டேக்கு வந்தாச்சு. இப்போ என்னது, டே 9 வந்தாச்சு. அப்போ டே 9 வரும் பொழுது இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், அந்த வீட்டில் தான் அங்கே வந்து ஒரு பந்தி இருக்கிறாங்க. அப்போ சீஷர்களில் ஒருவன் காட்டி கொடுக்க போகிற சீமோனுடைய குமாரனாகிய யூதாஸ் காரியத்து வந்து சொல்கிறான், எதுக்காக இவ்வளோ பணத்தை நீங்கள் வேஸ்ட் பண்ணுறீங்க? ஸோ நமக்கு ஒவ்வொரு புஸ்தகத்தையும் வாசிக்கும் பொழுது ஒவ்வொரு புஸ்தகத்துலேருந்து ஒவ்வொரு டேட்டா கிடைக்கும். ஒரு புஸ்தகத்தில் டீட்டெயில்டாக இருக்கும், ஒரு புஸ்தகத்தில் எப்படி இருக்கும் அதோடைய தேவையான அந்த கண்டென்ட். இந்த இடத்துல யூதாஸுங்கிற பேரே நமக்கு இருக்கு. ஆண்டவர் அந்த பாதங்களில் பூசி தலைமயிரினால் பாதங்களை துடைத்தாள் அப்படிங்கிறதையும் இருக்கு. ஸோ இப்போ பஸ்கா பண்டிகை முதல் 12ஆவது அதிகாரம் முதல் வசனத்தை பாருங்க. பஸ்கா பண்டிகை வர 6 நாள். இப்போ வந்து டே 9க்குள்ள வந்தாச்சு. அப்போ அங்கே அதை பற்றி எல்லாம் பேசுறாங்க. பேசினதுக்கு பிறகு 12ஆவது வசனத்தை வாசிங்க. மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு, இப்பதான் எருசலேமுக்குள்ள அவர் உள்ள நுழையிறார். மறுநாள் அப்படின்னா அன்னைக்கு என்ன டேட்டுங்க? டே 10. அன்னைக்கு தான் இயேசு கிறிஸ்து தன்னையே ஜீவபலியா, ஏன்னா 10th டே தான் அந்த ஆட்டை செலக்ட் பண்ற டே. ஸோ ஆட்டை வந்து எதுக்காக செலக்ட் பண்ணுவாங்க? அடிக்கிறதுக்காக செலக்ட் பண்ணுவாங்க இல்லையா? அப்போ அன்னைக்கு உள்ள வராரு. உள்ள வரும் பொழுதுதான் 13வது வசனத்துல பாருங்க, குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசனா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். இப்ப நம்ம ஊர்லயே பாருங்க, வெற்ற ஆட்டை என்ன செய்வாங்க, நல்லா அழகா குளிக்க வச்சு நல்லா டெக்கரேட் பண்ணி அதுக்கு மாலையெல்லாம் போடுவாங்க. அப்போ அதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்து உள்ள வரும் பொழுது இயேசு கிறிஸ்துவை அந்த ஜனங்கள் ஓசன்னான்னு சொல்லி பாடி என்ன செய்கிறாங்க, அவங்க வரவேற்கிறாங்க. அப்போ கரெக்டாக 10ஆம் தேதி என்ன ஆகுறாரு, அவர் ஜெருசலேமில் அவர் உள்ள நுழையிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அதை தான் வந்து நம்ம உள்ள வந்ததுக்கு பிறகு அடுத்தது நம்ம பார்க்கிறோம். மத்தேயு 21 கூட வாசிக்கும் பொழுது அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என்ன செய்யுங்க, ஒரு கழுதையை பிடிச்சு கொண்டு வாங்க, அந்த கழுதையை கட்டவிழ்த்து கொண்டு வாங்கங்கிறத இந்த 12ஆம் அதிகாரத்திலையும் நம்ம வாசிக்கிறோம். பாருங்க, இந்த 12ஆம் அதிகாரத்திலேயே பாருங்க 15வது வசனம், இயேசு ஒரு கழுதை குட்டியை கண்டு அதின் மேல் ஏறி போனார். ஸோ ஏன் இயேசு கிறிஸ்து அன்னைக்கு ஒரு கழுதையின் மேலே ஏறி போனார்? இதை வந்து மார்க் 11ஆம் அதிகாரத்திலையும்
3 to 6 வசனங்களை நம்ம வாசிக்கிறோம். திஸ் இஸ் அன் அப்பாயிண்டட் ஈவெண்ட். இது வந்து முன்குறிக்கப்பட்ட ஒரு சம்பவம். இது வந்து ஏதோ எதேர்ச்சியா அவருக்கு அத்தனை நாள் வசனங்கள் சொல்லும். ஒரு ஊர்லேருந்து ஒரு பட்டணம் அவர் என்ன செஞ்சாரு, நடந்தே போனார்னு சொல்லும் பொழுது ஏன் இந்த இடத்துல அவர் ஒரு கழுதையின் மீது வந்தார் அப்படின்னு சொன்னா, சகரியாவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 9வது வசனத்தை நம்ம வாசிப்போம். சகரியா 9:9. சீயோன் குமாரத்தியே மிகவும் களிக்கூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதியுள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். ஆமென். பாருங்க, இந்த வசனம் அப்படியே நிறைவேறுச்சு. ஆனா அன்னைக்கு இருந்த மக்கள் ஒருவருக்கும் என்ன செய்யல, கண்கள் திறக்கப்படலை. அப்படியே திறக்கப்பட்டாலும் அவங்க தேவர் வெரி மச் டிசப்பாயிண்டட். அவங்க எதிர்பார்த்தது வேற. மத்தேயு 21 நம்ம வாசிக்கும் பொழுது நம்ம பார்க்கிறோம் பாருங்க, 4வது வசனம், இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள். ஸோ இந்த வசனங்கள்லாம் என்னாச்சு, நிறைவேறுச்சு. ஸோ ஆண்டவர் சொன்னபடியே என்னாச்சு வந்தது. ஏசாயா 62:11 வாசிக்கலாம். முதல் பகுதி ஏசாயா 62:11. நீங்கள் சீயோன் குமாரத்தியை நோக்கி, இதோ உன் இரட்சிப்பு வருகிறது, இதோ அவர் அருளும் பலன் அவரோடும் அவர் செய்யும் பிரதிபலன் அவர் முன்பாகவும் வருகிறது என்று சொல்லுங்கள் என்று கர்த்தர் பூமியின் கடையாந்தரம் வரைக்கும் கூறுகிறார். இதோ உன் ரட்சிப்பு வருகிறது. ஸோ இதோ உன் ரட்சிப்பு வருகிறது சீயோன் குமாரத்தி. அப்போ அன்னைக்கு இயேசு கிறிஸ்து ஏற்கனவே பழைய ஏற்பாட்டின் தீர்க்க தரிசனங்கள் மூலமாக எழுதின சம்பவங்களை என்ன செய்தாரு, அவர் நிறைவேற்றினார். எக்ஸாக்டா ஆண்டவர் நிறைவேற்றினார். 2வது பார்க்கிறோம், ஒரு ராஜா ஒரு யுத்தத்துக்கு போகும் பொழுது எதுல வருவாராம், குதிரையின் மேல ஏறி வருவார். ஆனா ஒரு சமாதானத்தோட வரும் பொழுது அந்த ராஜா எப்படி வருவாரு, கழுதையின் மேல ஏறி வருவார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ அதை நம்ம எந்த இடத்துல பார்க்கிறோம் அப்படின்னா, சாலமோன் ராஜாவா ஆகும்போது தாவீது தன்னுடைய கழுதையின் மேலதான் ஏற்றி என்ன செய்யறாரு, அவர் அந்த ஊரு ஃபுல்லா பவனி கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்றத நம்ம பார்க்கிறோம். 16வது அதிகாரத்துல இந்த முதல் 2 வசனமும் ஒரு கழுதையை பற்றி தான். 2 சாமுவேல் 16 முதல் வசனத்துல வாசிக்கும் போது, இதோ மேவி போசேத்தின் காரியக்காரனாகிய சீபா பொதிகளை சுமக்கிற 2 கழுதைகளை ஓட்டி கொண்டு வந்து அவனை சந்தித்தான். ஸோ ஒரு சமாதானம் பேச வரும் பொழுது, எப்பெல்லாம் சமாதானம், அப்போ தாவீது படையெடுத்து வரும் பொழுதும் அபிகாயிலை பற்றி நம்ம பார்க்கிறோம். அவ கழுதைகள் மேலே ஏறி போய் அவள் சமாதானத்தோட போய் என்ன செய்தா, அந்த ராஜாவை சந்தித்தா. அதே போலதான் சாலமோனும் ராஜாவாகும் பொழுது கழுதையின் மேல ஏறி போனார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அப்போ எங்கெல்லாம் ஒரு சமாதான பேச்சுவார்த்தை, ஒரு பீஸ் டாக் இருந்ததோ அங்கெல்லாம் என்ன செஞ்சாங்க, ஒரு சமாதானத்துக்கு ஏதுவாக அவங்க கடந்து போனாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ இயேசுவானவரும் ஒரு சமாதானத்தை உள்ள கொண்டு வரும்படியாக அவர் வந்தார். ஸோ அன்னைக்கு என்ன அப்படின்னா, ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான நாள். யூதர்களுடைய கேலண்டர்ல அன்னைக்கு ஒரு 10வது நாள். அந்த 10வது நாள் தான் என்ன செய்வாங்கன்னா, ஒரு ஆட்டை என்ன செய்வாங்க, அதுக்கு ஒரு மாசற்ற எந்த பழுதற்ற ஒரு ஆடு அப்படின்னு சொல்லி அதை செலக்ட் பண்ணுவாங்க. அதை செலக்ட் பண்ணி என்ன செய்வாங்க, அது ஒரு செப்பரேட் பண்ணி அவங்க வைக்கிறத நம்ம பார்க்க முடியும். மார்க்கு 11வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து அந்த தேவாலயத்திற்குள்ளாக கடந்து போகின்றார். தேவாலயத்திற்குள்ளாக கடந்து போய் அவர் செய்யக்கூடிய என்ன செய்யறாரு அப்படின்னா, அந்த தேவாலயத்தை சுத்திகரிக்கிறத நம்ம பார்க்க முடியும். இப்போ தேவாலயத்தை சுத்திகரித்து இயேசு எருசலேமுக்கு வந்தார். பாருங்க, மார்க் 11:11 பாருங்க. அப்போ தேவாலயத்துல பிரவேசிக்கிறார், எல்லாவற்றையும் சுத்தி பார்க்கிறாரு. சாயங்காலம் அவர் திரும்பி போகிறார். அடுத்ததாக அவர் வரும்போது ஒருவனும் தேவாலயத்தின் வழியாக பண்டத்தை கொண்டு போக விடாமல். அடுத்தது 17வது வசனம் வாசிக்கலாம். என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்னப்படும் என்று எழுதியிருக்கவில்லையா, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லி உபதேசித்தார். 2வது முறை தேவாலயத்தை சுத்திகரிக்கிறார். சுத்திகரிக்கும் போது 18வது வசனத்தை பார்க்கும்போது, அது வேத பாரகரும் பிரதான ஆசாரியும் கேட்டு அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள். கரெக்டா 10ஆம் தேதி அவர் எல்லாரும் ஓசனான் பாடுறாங்க, அந்த தேவாலயத்திற்குள்ள வருகிறார். அந்த கரெக்டாக அந்த 10th டே அப்போ என்னுடைய ஜெப ஆலயத்தை குறித்து பேசுகிறாரு. பேசும் பொழுது
பிரதான ஆசாரியன் வந்து அவர் தானே செலக்ட் பண்ணணும். அப்போ செலக்ட் பண்ணுற அவருடைய வாயின் வார்த்தைகள் என்ன? இவரை நம்ம என்ன செய்யணும்? கொலை செய்யணும். ஸோ கரெக்டாக 10th டே நிசான் மாதம் இயேசு கிறிஸ்து கொலை செய்யப்படணும் அப்படின்னு பிரதான ஆசாரியனுடைய திட்டத்தை இந்த இடத்துல பதிவிட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ 10th டே ஜீசஸ் வாஸ் செலக்டட். அதே போல தான் இயேசு கிறிஸ்துவும் அந்த 14வது நாள் இயேசு கிறிஸ்து பஸ்கா பண்டிகையில் அவர் கொலை செய்யப்பட்டார். சிலுவையின் மரணத்துக்கு நேராக அவர் கடந்து போனார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்ததான் நம்ம பார்க்கும் பொழுது கடந்த பழைய பஸ்கா பண்டிகையெல்லாம் இயேசு கிறிஸ்து தன்னை மேசியாவாக அவர் வெளிப்படுத்தும் போது ஜனங்கள் என்ன செய்யல? அவர் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அவரை நிராகரிக்கிறாங்க. நிராகரித்து இப்போ ரோமஸ் சாம்ராஜ்யத்திலிருந்து விடுதலையாக்கி ரோமன் கவர்மெண்ட்டை வீழ்த்தி இயேசுவானவர் புது கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணி இஸ்ரேலுக்குன்னு தனி நாடு கொடுத்து தனி அரசாங்கத்தை அமைப்பார்னு பார்த்தா அதை அவர் செய்யலை. அதனால ஜனங்கள் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிட்டாங்க, எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த தடவை வரும் பொழுது அவர் தன்னை ஒப்பு கொடுக்கும் ஜீவ பலியாக தான் உள்ள வந்தார். இப்போ உங்களுக்கு இந்த சம்பவம்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் பெத்தானிக்கு வராரு, சீஷர்களோட திரும்ப பெத்பஹே அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு போறாரு. அதற்கப்புறம் எருசலேம் பட்டணத்திற்குள்ள வருகிறார். வரும்பொழுது எல்லா ஜனங்களும் அவரை ரொம்ப அழகா பாடி ரிசீவ் பண்றாங்க. அதான் பாம் சண்டே அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அந்த உள்ள வராரு. அடுத்தது தேவாலயத்தை குறித்து பேசி இந்த பிரதான ஆசாரியர்கள் சொல்லும் பொழுது அது தேதி கரெக்டாக நிசான் மாதம் 10வது நாள். அப்போது இந்த 6 to 6 அப்படிங்கிற அந்த கேல்குலேஷனை நம்ம பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து நம்மளுடைய டேட் படி பார்த்தீங்கன்னா நம்ம என்றைக்கு அவர் கொலை செய்யப்படுகிறார். ஸோ ஹி வாஸ் க்ரூசிஃபைட் ஆன் 14th. அவர் எப்போ ரிசரக்ட் ஆகுறாரு? 16th. ஸோ அது எப்போங்க? அது அந்த 16th அப்படின்னு நம்ம சொல்கிறது தான் என்னது? அதுடைய ஓய்வு நாள். யூதர்களுடைய ஓய்வு நாள் எப்போ? சனிக்கிழமை. ஆனால் இன்னைக்கு நாம செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஓய்வு நாளுங்கிறது எது? சண்டே. அப்போ இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த நாள் எந்த நாள்? வாரத்தின் முதல் நாள். அது ஓய்வு நாள் கிடையாது. அப்போ முதல் நாள் அப்படின்னு சொல்றது எதை சொல்றோம்? சண்டே. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் ஓய்வு நாளுக்கு அடுத்த நாளை அவங்க சொல்றாங்க. இப்போ லேவியராகமம் 23வது அதிகாரத்தை நம்ம கம்பேர் பண்ணி பாருங்க. அப்போ பஸ்கா பண்டிகை முடிச்சு ஒரு ஓய்வு நாள் வருது. அந்த ஓய்வு நாளைக்கு அடுத்து வரக்கூடிய அந்த நாளில் தான் அவங்க என்ன செய்யணும்? அந்த ஹார்வெஸ்ட்ல இருக்கக்கூடிய அந்த முதல் கட்டை எடுத்துட்டு வந்து ஆசாரியன் கையில் கொடுக்கணும். இப்போ அதே போல தான் பஸ்கா பண்டிகையில் அவர் அடிக்கப்பட்டு 14ஆம் தேதி அடிக்கப்பட்டு 16ஆம் தேதி அதாவது வாரத்தின் முதல் நாள் அவர் உயிர் தெழுறாரு. ஸோ ஓய்வு நாளுக்கு, யூதர்களுடைய ஓய்வு நாளுக்கு அடுத்த நாள். அப்போ அதுதான் என்னதான்? ஃபீஸ்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ்ன்னு அர்த்தம். ஸோ மரித்தோரிலிருந்து முதற் பலனாக உயிரோடு கூட எழுந்தவர் இயேசு கிறிஸ்து. ஸோ சொன்னபடியே 10ஆம் தேதி அவர் செலக்ட் ஆகுறாரு. 14ஆம் தேதி அவர் சிலுவையில் அடிக்கப்படுறார். அதுவும் அவர் அடிக்கப்படுறது 3 மணிலேருந்து 5 மணிக்குள்ள. ஏன்னா 6 மணி வந்துட்டா அடுத்த டே ஆயிரும். ஸோ கரெக்டாக அந்த டேல இருக்கிறாரு. நம்ம அடுத்த வாரம் இந்த 3 நாட்கள் எப்படி நிறைய பேருக்கு கால்குலேஷனில் மிஸ்டேக் இருக்கும். எப்படி இந்த 3 days 3 nights 3 days இருக்கே, இது எப்படி கரெக்டாக மேட்ச் ஆகும் அப்படிங்கிறத நம்ம இன்னொரு முறை நம்ம பார்க்கலாம். அப்போ 3 PM to 5 PM அவர் மரித்தார். ஏன்னா 6 PM ஆகும்போது அடுத்த நாள் வந்துருச்சு. இதை நீங்கள் கணக்கு வச்சு நீங்கள் வீட்டில் ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன் நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். அப்போது அந்த நாள்லேருந்து அவர் கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமை. இப்போ பாருங்க, இதை 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் பவுல் என்ன சொல்றாருன்னு பாருங்க. பவுல் சொல்லக்கூடிய வார்த்தையை பார்த்து போலாம். 15வது அதிகாரம் எடுத்துக்கலாம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 20-21 வாசிங்க. கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். He is the first fruit. ஸோ புளிப்பில்லா அப்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாட்கள் எதை குறிக்குதுன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய மரண நாட்களை குறிக்குது. அவருடைய மரணத்தை குறிக்கிறது தான் அன்லீவன் பிரெட்.
புளிப்பில்லா அப்பம். ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் அப்படிங்கிறது எதை குறிக்குது? மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களாய் முதற்பல். அப்ப எப்படி அந்த அரிக்கட்ட ஆசாரியன் உயர்த்தும் போது அந்த முழு தோட்டமும் முழு அறுவடையும் பரிசுத்தமாகுதோ, இயேசு கிறிஸ்து நம்முடைய சகல ஜனங்களுடைய பாவங்களுக்காக மரித்து தன்னை பிதாவுக்கு முன்பாக அவர் உயர்த்தும் போது அதை பிதாவானவர் ஏற்றுக்கொண்டார். அவர் மூலமாக அடுத்து வந்த அந்த செகண்ட் கேட்டகரி, தேர்ட் கேட்டகரி, அவங்களாம் யாரு? நீங்களும் நானும் தான். நம்ம எல்லாருமே அவர் தன்னை ஜீவ பலியாக கொடுத்ததுனால நம்ம எல்லாரும் என்ன ஆயிட்டோம்? பரிசுத்தமா இருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். we are all sanctified. ஸோ அவர் தான் அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ். இதுதான் முதல் 3 பண்டிகை. ஸோ இது உங்களுக்கு ஒரு வேலை கன்ஃபியூசிங்காக இருக்குன்னா நீங்கள் இதை போய் ஒரு தடவை என்ன செய்யுங்க, படித்து நீங்கள் பாருங்கள். யோவான் 12ஆம் அதிகாரத்தை நீங்கள் படிக்கலாம். பட் நீங்கள் எப்படி படிக்கணும்? 6 PM to 6 PMங்கிறத மனசில் வச்சு அடுத்த நாள், மறுநாள், அன்று இரவு, நள்ளிரவு, இந்த வார்த்தைகள்லாம் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வார்த்தைகள். நான் இந்த ஒலிவ மலையிலிருந்து நான் ஆரம்பிக்கல. பட் அதெல்லாம் மார்க் ரொம்ப அழகாகவே சொல்கிறார். ஒலிவ மலையிலேருந்து அவங்க இறங்கி வர்றது, பெத்தானிக்கு போகிறது, அதுக்கப்புறம் திரும்பி பெத்பகேக்கு போகிறது, எருசலேம்குள்ளே வர்றது, தேவாலயத்துக்கு போகிறது, அப்புறம் அதுக்கப்புறம் அவர் கெத்சமனே தோட்டத்துக்கு போகிறது, அரெஸ்ட் ஆகிறது, அவரை பிடிச்சிட்டு போனது, இதெல்லாம் பார்க்கும் பொழுது கரெக்டாக 14th day. ஸோ இயேசு கிறிஸ்து மரித்து அவர் உயிர்த்தெழுந்தது எல்லாமே இந்த பாஸ் ஓவர் வீக்கில் தான். இந்த என்டையர் பாஸ் ஓவர் வீக் அப்படின்னே நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த 3 பண்டிகைகளையும் இதே டைமில் என்ன செஞ்சுருக்கிறாங்க? யூதர்களும் இஸ்ரவேல் தேசத்தில் அவங்க பண்டிகைகளை கொண்டாடுறாங்க. அதே சமயத்தில் நாமளும் இங்கே இயேசுவை உயர்த்தி நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம்? அதை நம்ம நினைவு கூறுகிறோம். அன்னைக்கு இருந்த சின்ன சபையில் நிறைய பிரச்சனை இருந்தது. அப்போ அவங்க என்ன கேட்டாங்க? இன்னைக்கு இருக்கிற மாதிரி தான், நிஜமாவே இயேசுன்னு ஒருவர் இருந்தாரா? நிஜமாவே அவர் இந்த மாதிரி மரணத்துக்கு போனாரா அப்படின்னு கேட்டால், அதே 15வது அதிகாரம் 1 கொரிந்தியர் 12வது வசனத்துல கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. அப்போ பவுல் சொல்றாரு, நாங்க ஏன் இயேசு உயிரோட எழும்பலனா, அவர் உயிரோட எழும்பினார், நாங்க ஏன் பிரசங்கிக்கணும்? நாங்க ஏன் உங்களை கன்வின்ஸ் பண்ணணும்? நீங்க ஏன் அதுக்கு மாறணும்? ஏசு கிறிஸ்து உயிரோட எந்திரிக்கலைன்னா நம்ம எல்லாம் we are all fools, நம்ம எல்லாம் முட்டாள்கள். அப்படி ஒரு சம்பவமே நடக்கலைனா. ஆனால் இது எல்லாம் நடந்தது. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களிலே இருப்பீர்கள். ரொம்ப அருமையான அதிகாரம் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம். அப்போ அந்த அதிகாரத்தில் சொல்லும் பொழுது அவர் சொல்றார், 500க்கும் மேற்பட்டோருக்கு உயிர்த்தெழுந்த இயேசு காட்சி கொடுத்தார், எனக்கும் காட்சி கொடுத்தார். இயேசு கிறிஸ்து நிச்சயமாக இந்த பூமியிலே வாழ்ந்தார், அவர் மரித்தது உண்மை, 3வது நாள் எழும்பினதும் உண்மை, அவர்தான் முதற் பலன். அதுதான் இந்த 3 ஃபெஸ்டிவலை யூதர்களும் கொண்டாடி இருக்கிறாங்க, நம்மளும் கொண்டாடி இருக்கிறோம். இந்த ப்ரெசன்டேஷனுக்கு நேராக நம்ம கடந்து போகலாம். ஸோ அப்போது ஏசு கிறிஸ்து அந்த சிலுவையில் இருக்கும் பொழுது, ஸோ கிரைஸ்ட் இஸ் அவர் பாஸ் ஓவர். இப்போ 3 பண்டிகைகளை பற்றி இன்னைக்கு நம்ம படிச்சிருக்கிறோம். என்னது? 1 பஸ்கா, 2வது புளிப்பில்லா அப்பம்ங்கிறது. அந்த அப்ப பண்டிகை எதை குறிக்குது? அவருடைய மரணத்தை குறிக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸுங்கிறது எதை குறிக்குது? உயிர்த்தெழுதலை குறிக்குது. அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ், அந்த முதற்கட்டை என்னைக்கு கொண்டு போவாங்க? ஓய்வு நாளுக்கு அடுத்த நாள். அவங்களுக்கு ஓய்வு நாள் எதுங்க? சாட்டர்டே. நமக்கு ஓய்வு நாள் நம்ம எதை? சண்டே. ஸோ பழைய ஏற்பாட்டிலையும் சண்டே தான் அவங்க கொண்டு போய் அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸை கொண்டு போய் கொடுக்குறாங்க. இது எல்லாமே நடந்த சீசன் எந்த சீசன்? ஒரு ஸ்ப்ரிங் சீசன். அப்போது ஜனங்கள் எல்லாம் ஒரு இருளில் இருந்தவங்க திடீர்னு உயிரோட வந்தது போல இயேசுவானவருடைய மரணம் எல்லாருக்கும் ஒரு பெரிய வெளிச்சத்தை கொண்டு வந்தது. அதுதான் இதோடைய உள்ளான அர்த்தம். ஸோ இது எல்லாமே இன்னைக்கு வரைக்கும் இந்த பண்டிகைகள் அவங்க கொண்டாடுறாங்க, நினைவு கூறுகிறாங்க. ஆனால் நம்ம அர்த்தமுள்ளதாக நம்ம என்ன செய்யணும்? அவருடைய மரணத்தை நம்ம நினைவு கூறோம். இதெல்லாம் முடிச்சு தான் இட் இஸ் ஃபினிஷ்ட் அப்படின்னு டிக்ளேர் பண்ணுவாங்க. ஆண்டவர் சொன்னார்ல, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னார். அவங்க யூதர்கள் என்ன செய்வாங்கன்னா, இன் ரிமெம்பரன்ஸ் ஆஃப் அவர் லேம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆட்டுக்குட்டியினுடைய நினைவு கூறும்படி நாங்கள் என்ன செய்கிறோம்? இதை ஆசரிக்கிறோம். அதனால தான் இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார், என்னை நினைவு கூறும்படி செய்யுங்க. இட் இஸ் ஆல் ஃபினிஷ்ட். இனிமேல் மேற்கொண்டு பலி இல்லை. இனிமேல் நீங்கள் ஆட்டுக்கடாக்களை கொண்டு வர வேண்டாம், காளைகளை கொண்டு வர வேண்டாம், நீங்கள் பாவங்களை சுமக்க வேண்டாம், வருஷம் பலி செலுத்த வேண்டாம், அந்தி சந்தி எல்லாம் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம்,
வாரந்தோறும் பலி செலுத்த வேண்டாம், எல்லாம் முடிந்தது அப்படின்னு அந்த சிலுவையில் அவர் சொல்லும் பொழுது ஒரு முக்கியமான காரியத்தை அவர் முடித்தார். அது என்னது? அதுதான் த பாஸ் ஓவர். அந்த பஸ்கா பண்டிகை ஒரு முற்றிலுமாக நிறைவு பெற்றது. அப்போ இந்த குறிக்கப்பட்ட அதே ஆபீப் மாதம் 10ஆம் தேதி இயேசு தன்னை அர்ப்பணித்தார். அவரை கொலை செய்ய வேண்டும் என்று பிரதான ஆசாரியர்கள் திட்டமிட்டார்கள். 14ஆம் தேதி அவரை கைது செய்தார்கள். அவர் சிலுவைக்கு போனார். 16ஆம் தேதி அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் உயிர்த்தெழுந்த அந்த நாள் அவர்களுடைய முதற் பலன். ஸோ இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டின் அந்த தேதி கூட மாறாமல் என்ன செஞ்சாரு? கிட்டத்தட்ட 1500 வருஷங்கள் கழிச்சு அப்படியே நிறைவேற்றினார். அதனால தான் எம்மாவூர் சீஷர்கள் கிட்ட அவர் பேசி போகும்போது அவங்களுக்கு அதெல்லாம் கம்பேர் பண்ணவே முடியல அவங்களால. அப்போ அவர் சொல்றார், பாருங்க, பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசிகள் சொன்ன வார்த்தைகள் சங்கீதங்களில் எழுதியிருக்கிறதெல்லாம் நீங்கள் படிச்சு பாருங்க, என்னை பற்றி எழுதியிருக்குது, இந்த சிலுவைக்கு நான் போகணுங்கிறது எழுதியிருக்கு அப்படிங்கிறது என்ன செஞ்சாரு? அவங்களுக்கு ஞாபகப்படுத்தினார், அவங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுத்தார். ஸோ தட் இஸ் ஆல் வெரி இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு ஆண்டோட இந்த வெளிச்சத்தை நமக்கு கொடுத்தார். ஸோ தட் இஸ் த மீனிங் ஆஃப் ஃபெஸ்டிவல் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ். அடுத்தது என்ன ஃபெஸ்டிவல் வரும்? நீங்க இப்ப யோகிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து எத்தனை நாள் பூமியில் இருந்தாரு? இல்ல, மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு. இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு இயேசு பூமியில எத்தனை நாட்கள் இருந்தார்? 40 days இருந்தார். சரியா? அவர் போகும்போது என்ன செஞ்சாரு? எல்லாரும் காத்திருங்க, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வீங்கன்னு சொன்னோன்னே மேல் வீட்டு அறையில போய் காத்திருந்தாங்க. எத்தனை நாள் காத்திருந்தாங்க தெரியுமா? 10 நாள் காத்திருந்தாங்க. அப்ப டோட்டலா எத்தனை நாள் ஆகுது? 40 + 10 50 days. அந்த பெண்டெகாஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெந்தேகோஸ்தே நாள்ல தான் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அப்ப அடுத்தது அவங்க கொண்டாட போற பண்டிகை என்ன? பெந்தேகோஸ்தே பண்டிகை. பெந்தேகோஸ்தே பண்டிகையில தான் சபை உருவான ஒரு நாள். ஸோ ஒவ்வொரு பண்டிகைக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த பெண்டெகாஸ்ட் அன்னைக்கு அதை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த செய்திகளை பற்றி நம்ம பார்க்கும்போது பார்த்தா, இந்த அக்டோபர் 7 அட்டாக்குக்காக பயன்படுத்தப்பட்ட ஏராளமான வாகனங்களை முற்றிலுமாக அழிச்சிருக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட எல்லா வாகனங்கள் எதெல்லாம் அவங்க ஃபென்சிங்கை உடைச்சிட்டு உள்ளே வந்ததோ, ஆயுதங்களை கேரி பண்ணிட்டு போச்சோ, இன்னைக்கு இந்த யுத்தங்களுக்கு யூஸ் பண்ணுறாங்களோ, இந்த வாகனங்கள் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா டெமாலிஷ் பண்ணியிருக்கிறாங்க இந்த இஸ்ரவேலுடைய இராணுவம். ஏராளமான இந்த வெப்பன்ஸை வந்து கைப்பற்றிட்டே இருக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய பள்ளிக்கூடங்கள், நிறையா அங்கே இருக்கக்கூடிய மருத்துவமனை, மாஸ்க், அதுக்கு அடியிலெல்லாம் நிறைய அண்டர் கிரவுண்ட் சேனல்ஸ் வச்சுருக்கிறாங்க. நிறைய ஆயுதங்களை வச்சுருக்கிறதுனால ஒவ்வொன்றையும் கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப ஒரு சேலஞ்சிங்காக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ யூதேயா சமாரியாவில் இருந்து மட்டும் ஏராளமான ஆயுதங்களை கைப்பற்றி இருக்கிறாங்க. எப்பவும் போல் பார்த்தீங்கன்னா, ஒரு தீவிரவாத இயக்கத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களை குறி வச்சு அவங்கள எலிமினேட் பண்ணுறது தான் இவங்களுடைய குறிக்கோளாகவே இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ சமீபத்தில் ஒரு சீனியர் கமாண்டரை அவங்க எலிமினேட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், போன வாரம் போப் ஃப்ரான்சிஸ் அவங்க மரித்தார் அட் த ஏஜ் ஆஃப் 88. ஸோ ரோமில் அவருடைய இது கடைசியாக அந்த ஈஸ்டர் அன்னைக்கு தான் அவர் பேசினது. சும்மா பாருங்களேன் அந்த ரோம் எப்படி இருக்குது அப்படிங்கிற அந்த வீடியோவில் இருந்ததுனால சரி நான் இது உங்களுக்கு காண்பிக்கலான்னு பார்த்தேன். ஒரு காலத்தில் வல்லரசாக இருந்து எல்லாரையும் ஆட்சி செஞ்சாங்க. இந்த இடத்துல இருந்து தான் இஸ்ரவேலையும் என்ன செஞ்சாங்க? ஆட்சி செஞ்சாங்க. ஒரு பிரம்மாண்டமான பழங்காலத்து ஒரு இடம் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம். இன்றைக்கும் ரோம் அந்த பகுதிகளுக்குள்ளே போகும்போது இந்த 2வது தேவாலயத்தை இடித்து அங்கேருந்து அந்த மெனோரா இதெல்லாம் தூக்கிட்டு போனாங்க இல்லையா, அதெல்லாம் இன்றைக்கும் அவங்களுடைய செவுரில் கார்விங்காக இருக்குது அங்கேருந்து கொண்டு வந்ததெல்லாம். ஸோ இதான் அவருடைய கடைசி அப்பியரன்ஸ். அடுத்தது நீங்கள் நம்மெல்லாம் ரொம்ப ப்ரே பண்ணணும். பிகாஸ் அடுத்த போப் யார் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. பட் ஹி ஹோல்ட்ஸ் அ வெரி பவர்ஃபுல் போஸ்ட் அப்படிங்கிறது. இனி தொடர்ச்சியாக வரக்கூடிய அந்தி கிறிஸ்து வெளிப்படக்கூடிய காலங்கள், நாட்கள், அதுக்கு ரொம்ப க்ளோஸாக போகிறோம். அடுத்தது வரக்கூடிய நபர் எப்படி இருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. அதற்காக நம்முடைய ஜெபங்களில் நம்ம வைக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, உலகம் முழுக்க
போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷத்துல மட்டும் யூதர்களை வெறுக்கக்கூடிய தேசங்கள் அதிகமான தேசங்களா எழும்பியிருக்கான். அமெரிக்கா தேசத்துல மட்டுமே பார்த்தாக்கா போன வருஷத்தை விட 24% அதிகமாயிருக்கு. ஒரு நாளைக்கே 24 பேர். பார்க்குற இடத்துல எல்லாம் யூதர்கள் தாக்கப்படுறாங்க, காயப்படுத்தப்படுறாங்க, அழிக்கப்படுறாங்க. அடால்ஃப் ஹிட்லர் இறந்து எத்தனை வருஷம் ஆச்சு? அவர் யூஸ் பண்ண சிம்பிள்ஸை கொண்டு வராங்க. அப்போ பாருங்க, சவுத் ஆப்பிரிக்கா சப்போர்ட்ஸ், நெதர்லாண்ட்ஸ், பெல்ஜியம், இப்படி பல இடங்கள்ல பார்க்கும் பொழுது எல்லாருமே யூதர்களுக்கு எதிர்த்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, இப்போ யூதர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நம்முடைய மேசியா வரக்கூடிய நாட்கள் வந்துருச்சு, அதனால யூதர்கள் நாடு திரும்புறது நல்லது. ரொம்ப வேகமா பிரபகண்டா பண்றாங்க. மெசாயா இஸ் கமிங் அண்ட் ஹென்ஸ் ஆல் ஜூஸ் மஸ்ட் பி brought பேக் டு இஸ்ரேல். இது நம்ம தீர்க்க தரிசன புஸ்தகங்கள்ல இருக்கா இல்லையா? கடைசி நாட்கள்ல அவங்க எந்த நூக்கன் கார்னர்ல இருந்தாலும் என்ன செய்வேன், நான் கொண்டு வருவேன் அப்படிங்கிறது இருக்குது. எல்லா நாடுகள்லையுமே இப்ப அந்த அளவுக்கு பார்க்கிறோம். பாருங்க, ஒரு வயசான ஒரு அம்மா, அவங்க வச்சிருக்கிற புஸ்தகத்துல கூட அடால்ஃப் ஹிட்லர், ஏன்னா ஹிட்லர் தான் ஒரு காலத்துல யூதர்களை கொலை செய்தார். அவங்க ஊர்ல பிறக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் அடால்ஃப்னே சொல்லி என்ன செய்யறாங்களாம், பேரே வைக்கிறாங்களாம். அந்த அளவுக்கு அவங்கள நேசிக்கிறாங்க, யூதர்களை வெறுக்கிறாங்க. ஹமாஸ் கிட்ட இன்னும் பிணை கைதிகள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. இன்னும் விடுதலைக்காக பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது, ஒரு முடிவுக்கு வரல. ஆனாலும் அங்க இருக்கக்கூடிய ஒரு பிணை கைதி அவங்களுடைய வீட்டுக்கு ஃபோன் பண்ற மாதிரி ஒரு ஃபேக் கால் பண்ண வச்சு அவங்கள இன்னும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய விடுதலைக்காக நம்ம ஜெபிக்கணும். அமெரிக்கா தேசம் ஏமன் மேல நிறைய தாக்குதலை தொடர்ந்து நடத்திட்டே வர்றாங்க. அங்க இருக்கக்கூடிய நிறைய போர்ட் தாக்கப்பட்டு அழிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கு நடுவுல ஈஜிப்டும் சைனாவும் ஒன்று இணைந்திருக்கிறாங்க. அதுல சில ஃபைட்டர் ஜெட் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்த தெஹரான், எல்லாருமே இப்ப பயந்து பேச்சுவார்த்தை நடத்துறதே. ஈரான் கிட்ட நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்குது. அந்த அணு ஆயுத சோதனைகளை முடிச்சு அது பயன்படுத்தக்கூடிய இடத்துக்கு ரொம்ப நெருங்கி வந்துருச்சு. இனி அது கையில் அந்த நியூக்ளியர் வெப்பன் வந்துருச்சுன்னா ஈரானுக்கு பயங்கரமான ஒரு தைரியம் வந்துடும். எந்த நாட்டை, அதுவும் முக்கியமா இஸ்ரேல் நாட்டை விடவே விடாது. அதை அழிச்சு தீர்வன் கங்கணம் கட்டிட்டு உட்கார்ந்துருக்கிறாங்க. ஸோ நியூக்ளியர் வெப்பன்ஸை மட்டும் பயன்படுத்தினாங்கன்னா ஒரு பெரிய பேரழிவு இந்த பூமியில் இருக்குது அப்படிங்கிறதுல மறக்க முடியாத ஒரு உண்மை. அதனால் பார்த்தீங்கன்னா போன வாரம் ரோம் நாட்டில் ஒமான் எம்பசியில் வச்சு மீட்டிங் நடந்தது. திரும்ப இப்போ ஒமானில் வச்சு மீட்டிங் நடக்க போகிறதா ஒரு செய்தி வருது. நியூக்ளியர் வெப்பன்ஸை கம்ப்ளீட்டாக டிஸ்மேண்டில் பண்ணுங்கன்னு இஸ்ரேல் சொல்லுது. அவங்க அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இப்படி பேச்சுவார்த்தை நடந்துகிட்டே இருக்குது அமெரிக்காவுக்கும் மற்றும் தெஹரானுக்கும். ஸோ இது எங்கே போய் முடியும் அப்படிங்கிறது தெரியல. பட் எல்லாருக்குமே தெரியுது, இந்த 4 வருஷத்துக்கு அப்புறம் இன்னொரு ட்ரம்ப் புதுசாக முளைச்சி வரப்போகிறதுல ஏற்கனவே அமெரிக்காவில் அதிகமான பேர் இஸ்லாமியர்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய, அதாவது பாலஸ்தீனத்துக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களா எழும்பிட்டாங்க. ஸோ இந்த 4 வருஷம்தான் ஏதோ ஒரு கிரேஸ் பீரியட் மாதிரி இருக்கலாம் நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், இந்த அண்டர் கிரவுண்டில் இருக்கிறதெல்லாம் குறி வச்சு தாக்கிட்டு இருக்கிறாங்க. இனி அடுத்த 4 இயர்ஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு தெரியல. இட் இஸ் கோயிங் டு பி அ வெரி ஒரு ஹாரபிள் டைமாக இருக்கலாம் எல்லாருக்குமே. அடுத்ததாக ஈரான் குறித்து தான் இது பற்றி பேசப்பட்டிருக்கிறது. ஸோ யூஎஸும் இஸ்ரேலும் ஈரானை எப்படி தாக்கலாம் அப்படிங்கிறதுக்கு அவங்களும் ரெடி ஆகிட்டே தான் இருக்கிறாங்க. சில லீடர்ஸை அவங்க எலிமினேட் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு நடுவில் எப்போவுமே ஒரு பார்ட்டியை வீக் ஆக்கணும் அப்படின்னா அந்த தலைவர்களை தூக்கும் போது என்ன ஆகும், அவங்க எலிமினேட் பண்ணும்போது. இதில் இவங்கெல்லாம் October 7 மெசக்கரில் சம்மந்தப்பட்டவங்க. இதில் டர்க்கி நாடு நமக்கு தெரியும், இஸ்ரேலுக்கு ஒரு விரோதமான ஒரு நாடு. ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஹமாஸ் முக்கிய தலைவர்களை கூப்பிட்டு ஒரு பெரிய பார்ட்டியை, ஒரு மீட்டிங்கே நடத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க. ஈரான் ரஷ்யா கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்கிறதாவும் சொல்லப்படுகிறது. ஸோ அந்த கருத்துக்களையும் வச்சிருக்கிறாங்க. அவங்க கிட்ட அந்த என்ன சொல்கிறது, யுரேனியம் என்ரிச்மெண்ட் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஒருவேளை அவங்க யூஸ் பண்ணாமல் ஹெஸ்போலா வழியாக அவங்க ஸ்மகிள் பண்ணி ஒருவேளை இஸ்ரேலை தாக்க நடத்தலாமா, இப்படி பல திட்டங்களும் இருக்கலாமோ அப்படிங்கிறதும் சொல்லப்படுகிறது. எல்லாத்த விட ரொம்ப நம்ம இந்தியாவில் வேதனையான ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீரில் நடந்த இந்த தீவிரவாத தாக்குதல் தான். ஏன் சாகுறோன்னே தெரியாமல் கிட்டத்தட்ட 27 பேர் நேற்று தினம் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு பெரிய காடு இருக்கிறதா சொல்கிறாங்க. 4 தீவிரவாதிகள் அந்த ப்ரௌன் அந்த யூனிஃபார்மில் அங்கே பலரை தாக்கி இருக்கிறாங்க. ஸோ நம்ம பார்டரில் ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்குறோம்.
இது எதோட கம்பேர் பண்ணுறாங்கன்னா அக்டோபர் 7 அட்டாக்கோட கம்பேர் பண்ணுறாங்க. அதாவது அங்கே வந்து டூரிஸ்ட் பீப்புளை திடீர்னு அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. நீ ஹிந்துவா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது இஸ்லாமியர்கள் அல்லாத எல்லாரையும் அவர்கள் கொலை செய்திருக்கிறாங்க. அநேகர் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதில் அவங்களுடைய ஐடி கார்டை வாங்கி செக் பண்ணியிருக்கிறாங்க. பேண்ட்டை கழட்டி அவங்களுடைய உறுப்புகளை ஆய்வு செய்து கொலை செய்திருக்கிறாங்க. அதுவும் ரொம்ப அப்படி ஹெட்டில் வச்சு பாயிண்ட் பண்ணி ஷூட் பண்ணியிருக்கிறாங்க. புதிதாக திருமணமான ஒருவர் 16ஆம் தேதி தான் கல்யாணம் ஆச்சு. நேற்றைய தினத்தில் மனைவியினுடைய கண் முன்பாகவே கொலை செய்யப்பட்டிருக்கிறார். ஸோ இது ஒரு பயங்கரமான ஒரு நிகழ்வு. கரெக்டாக ஜேடி வேன்ஸ் நம்ம நாட்டில் இருக்கிறாரு, பிரதம மந்திரி சவுதி அரேபியாவில் இருக்கிறாங்க. முக்கியமான தலைவர்கள் வெளியில் இருக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு தாக்குதல் காஷ்மீரில் நடந்திருக்கு. ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை. ஆனால் முதல்ல இந்த நியூஸ் வந்தோடனே நாங்கள் வர்றோம், உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணாலும் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு முதல்ல கை கொடுத்தது இஸ்ரேல் நாடு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தொடர்ந்து ட்ரம்ப்பும் வந்து எங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உலகம் முழுவதும் இன்னைக்கு தீவிரவாத செயல் பறந்துட்டு இருக்கு. எல்லாருமே கம்பேர் பண்றது இந்த அக்டோபர் 7 அட்டாக்கோட தான். ஸோ வரக்கூடிய திட்டங்கள் எப்படி இருக்குன்னு தெரியல. இது ஒரு யுத்தமா மாறுமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு அப்படின்னும் சொல்றாங்க. ஸோ வரக்கூடிய காலங்களில் யுத்தங்கள் எஸ்கலேட் ஆகுமா, இனி எப்படி இது முடியுங்கிறது நமக்கு தெரியல. ஆனாலும் இஸ்ரேல் தேசத்தினுடைய வரலாறு பக்கங்கள் தொடரும்.